श्रीमते रंगरामांज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्री रंगनायकी समेत श्री रंगनाथपुर ब्रह्मणे नमः। श्री अरण्मेल मुग्गा नायिका समेत श्रीनिवासपुर ब्रह्मणे नमः। श्रीमती गोदाय नमः. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அருளமுதம் என்ற தலைப்பிலே ஆச்சாரிய சார்வபௌமனான சுவாமி தேசிகன் அவருடைய கிரந்தங்களிலே ஒன்றான தயாசதகத்தை பற்றி கொஞ்சம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றதான ஒரு ஆசை. பகவத் ராமானுஜருக்கு பின்னாலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநிறுத்தி பல பல அரிய செயல்களை செய்து உயர்ந்த கிரந்தங்களை எல்லாம் நமக்கு அளித்து நம்மை வாழ்வித்து வரும் ஆச்சாரிய பெருந்தகை ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அல்லது வேதாந்த தேசிகன் என்றெல்லாம் பெயர் பெற்ற ஒரு மகான். தேசிக சப்தத்திற்கே சம்ஸ்கிருதத்தில் ஆச்சாரியன்னு அர்த்தம். இவர் விஷயத்தில் வேறு அடைமொழி இல்லாமல் தேசிகன் சொன்னாலே வேதாந்த தேசிகன் சொல்ல வேண்டாம், நிகமாந்த மகாதேசிகன் சொல்ல வேண்டாம், சுவாமி தேசிகன் சொன்னாலே இவரை குறிக்கக்கூடிய அளவுக்கு அன்வர்த்தமாகின்றது இந்த பதம் இவருக்கு. கிபி 1268ஆம் ஆண்டு தோன்றி சுமார் 102 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு 113-114 கிரந்தங்கள் அவர் வாழ்நாளில் ஏற்றிருக்கின்றார். நினைத்து கூட பார்க்க முடியாதவைவை. அதில் அவர் பண்ணின ஸ்தோத்திரங்கள் மொத்தம் 28 ஸ்தோத்திரங்களில் தயாசதகத்தை முதல்ல நாம் பார்க்கலாம்னு தோன்றித்து. ஏன்னா திருவேங்கடமுடியானுடைய கருணை என்னும் குணத்தை பற்றி பாடிய 100 ஸ்லோகங்கள் கொண்டதான ஒரு ஸ்தோத்திரம். சதகம்னா 100, அதோடு ஒரு 8 சேர்த்து ஒரு 108 ஸ்லோகங்கள் பண்ணுறார். ஏன்னா எம்பெருமான் எண்ணற்ற திருக்கல்யாண குணங்களை உடையவனாக இருப்பினும் அவருடைய மற்ற குணங்கள் இருக்க அவையெல்லாம் தரம் பெறுவது இந்த கருணையால் தான். இதன் உயர்வை இந்த தோத்திரத்தில் தேசிகன் விசேஷமாக வெளியிடுறார். மற்ற குணங்கள் போலன்றி இந்த கருணை சேதனர்களை காப்பதற்கே உடலாக இருப்பது முக்கியமான விஷயம். இதில் அதுதான் அவரே இதில் ஒரு ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். பகவானுடைய ஷாட்குண்ய பரிபூர்ணன் பேர். மற்ற எல்லா குணங்கள் இருந்தாலும் கருணை என்ற குணங்கள் இல்லைன்னா அந்த குணங்கள்லாம் தோஷமாக கருதப்படும்னு. இதில் மொத்தம் 10 பதிகங்களாக 10 ஸ்லோகங்கள். பதிகம்னா 10 பதிகங்களும் 10 வகையான விருத்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடையதான கவிதா சாமர்த்தியத்தை குறிக்கும். கவிதாரிக்க சிம்மம் சர்வதந்திர சோதரனா பெயர். அனுஷ்டு விருத்தம், ஆர்யா விருத்தம், ஔபசந்திசிக விருத்தம், மாலினி விருத்தம், மந்தாத்கிராந்த விருத்தம், நர்த்தடக விருத்தம், ஹரிணி விருத்தம், பிருத்வி விருத்தம், உத்தரிஷ்ணி விருத்தம், அப்படி 10 விருத்தங்களில் பாடுறார் அவர். அதாவது இதை அனுசந்திக்கிறதுக்கே நமக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இன்பமாக இருக்கும் காதுக்கு. அப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம். இந்த ஸ்தோத்திரத்துடையதான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரபத்தியை பற்றி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார். அதற்கு காரணம் இந்த பிரபத்தியினுடைய பெருமையை சிறப்பை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. இன்னொரு விசேஷம் இந்த ஸ்லோகத்தில் என்ன, இந்த ஸ்தோத்திரத்தில் என்னன்னா, தயை, கருணை அல்லது அனுகம்பா இப்படிலாம் பல பதங்கள் உபயோகப்படுத்துகிறார். இந்த கருணை என்ற குணத்தையே ஒரு பிராட்டியாக அதை நமக்கு உருவகப்படுத்தி அந்த பிராட்டியோடு நேரடியாக பேசுவதாக, அதை அட்ரஸ் பண்ணுறதாகவே, தயாதேவி அட்ரஸ் பண்ணுறதாகவே இந்த ஸ்லோகங்களை அமைக்கிறார். அப்படி விசேஷமாக இந்த ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீனிவாசுடைய தயை என்னும் உத்தமமான குணத்தை பற்றி ஆரம்பிக்கச்சே அந்த தயையே என்ன ஆச்சுன்னா, முதல்ல கரும்புடைய சாறு ஒரு ஆறாக பெருகி அப்புறம் ஒரு சக்கரை கட்டி, ஒரு கற்கண்டு கட்டி மலையாக போச்சு. அப்படிப்பட்டதான அந்த திருவேங்கடமுடியான் எழுந்தருள் இருக்கக்கூடியதான மலையை சரணடைகின்றேன் என்று முதல் ஸ்லோகத்தை சொல்லி இப்படி ஆரம்பிக்கிறார். இப்போ நாம் பார்க்கலாம் அந்த ஸ்லோகத்தை. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी
வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்த்யேவ யன்மூர்த்தியா சர்க்கராயிதம். பிரபத்யேதம் கிரிம் பிராயः, அந்த திருவேங்கடமலையை நான் சரணடைகின்றேன்கிறார். திருவேங்கட மலையில் இருக்கிற பெருமாளை சரணடைகின்றேன்னு சொல்லலை, திருவேங்கட மலையைன்னு சொல்றார். தம் கிரிம் பிராயகா, இவருக்கு வழிகாட்டி நம்மாழ்வார் தான். குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமேங்கிறார். அதாவது ஸ்ரீனிவாசனுடைய தயை என்னும் உத்தமமான குணத்தை பற்றி பாட ஆரம்பிக்கச்சே வேங்கடமலையே பாபங்களை போக்கும் சக்தி உடையது என்று இந்த ஏன்னா திருநாமமே பார்க்கலாம். வேங்கடம்ங்கிறதுக்கு என்னன்னா, வேன் என்கிற சம்ஸ்கிருத வார்த்தை பாபத்தை சொல்றது, கடம்ங்கிறது கொளுத்துவதுங்கிறதான அர்த்தத்தை கொடுக்கும். பாபம் என்கின்றதான பஞ்சை கொளுத்தி சாம்பலாக்கும் மகிமையுடையது என்பது வேங்கடம் என்ற சம்ஸ்கிருத சொல்லின் பொருள். அப்ப பகவானுடைய தயை என்னும் குணம், நாமெல்லாம் அனைவரதும் பாபமே பண்ணிட்டு இருக்கோம். பாபத்திலே நோக்குள்ள நம்முடைய பிழைகளை எல்லாம் பொறுப்பதே தன்னுடைய வியாபாரமாக கொண்டிருக்கான். நாம பாவம் பண்றதே நம்முடைய வியாபாரம். அந்த பாபத்தை எல்லாம் பிழைகளை எல்லாம் பொறுப்பதே தன் வியாபாரம் உடைப்பது வேங்கடம் என்னும் மலை பாபத்தை போக்குவதற்கென்றே ஏற்பட்டது. அதாவது தயை செய்யக்கூடிய காரியத்தை இந்த வேங்கட மலையும் செய்கிறபடியால் தயையே பெருமாளத்தில் ஒரு ஆறாக பிரிகி இந்த மலையாக உறைந்திருக்கின்றதோ அப்படின்னு வர்ணிக்கிறார். அதாவது சம்ஸ்கிருதத்தில் சர்க்கரை என்பது சர்க்கரையும் சொல்லும், இந்த கல்லையும் சொல்லுது, கல்கண்டு சொல்றோமே. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீனிவாசனுடைய எல்லையற்ற கருணை அடியாளிடம் வெள்ளமிட்டு ஓடுறது. அக்கருணை வந்து எப்படின்னா அனுபவிக்க ரொம்ப இனிமையா இருக்கு. எப்படி இருக்குன்னா, கரும்புல சாறு தானே ஒரு ஆறாய் பெருகி அது ஓடி அது கடைசியில் ஒரு கல்கண்டு கட்டியா இருந்தால் எப்படி இருக்குமோ இந்த மலை, அது மாதிரி கருணை என்னும் கருப்பஞ்சாற்றின் ஆறு இந்த திருவேங்கட மலை என்னும் வடிவு கொண்டு அப்படி மலையா இருக்கு. இந்த கருணை தான் இந்த திருமலை வடிவாய் தோன்றுகின்றது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். ரொம்ப அழகான வர்ணனை. ஏன்னா கருணை என்பது மற்ற குணங்களுக்கெல்லாம் தலை சிறந்தது. ஏன்னா இந்த ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகத்தை சொல்ல போறார் மேலே சுவாமி தேசிகன். பகவான் ஷாட்குண்ய பரிபூர்ணன் பேரு. மற்ற 6 குணங்கள் அவருக்கு இருந்து இந்த தயை என்ற குணம் இல்லாமல் போனால் மற்ற குணங்கள் தோஷமாக கருதப்பட வேண்டியவை என்ற அளவுக்கு சொல்றார் அவர். அதனால அடியார்களிடத்திலே குற்றங்களை பொறுக்கச் செய்வது, வேண்டிய பலன்களை எல்லாம் அளிக்கச் செய்வது, ஆற்று வெள்ளம் போலே தடையில்லாமல் அடியார்கள் மீது பெருகுவது, மலை போல அசைக்க முடியாமல் இருப்பது, இது போன்ற இந்த இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு இதை சொல்லிருக்கணும் அவர். இந்த இடத்துல பிரகிருதம் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்டம் ரங்கராமானுஜ மகாதேசிகன் அற்புதமாக ஒரு கருத்து ஒன்று சொல்ற வழக்கம் இந்த ஸ்லோகத்துக்கு. அதாவது பகவானுடைய நிலைகளை 5 நிலைகளாக வர்ணிப்போம் நாம. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை. இதில் அந்தர்யாமிங்கிறது எல்லார் உள்ளத்திலையும் கட்டவர்கள் பிரமாணம் பெருமாள் வீற்றிருக்கின்றான் என்பது சாஸ்திரம். அதை விட்டுட்டு பாக்கி 4 நிலைகளை இந்த ஒரு ஸ்லோகத்திலே குறிப்பிடுகிறார் சுவாமி தேசிகன். இன்னும் அழகா சாதிக்கிற வழக்கம் வேண்டவன். எப்படின்னா, பரம் என்பது பரமபதத்திலே அவன் லட்சுமி விசிஷ்டனாக அது ஆனந்த வடிவமாக எழுந்தெழுக்கின்றவன். அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை நாம் அனுபவிக்கணும்னா அதற்கு வேணுங்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நான் பக்தி பிரபத்தி யோகங்கள்லாம் பண்ணி அதற்கப்புறம் பரமபதத்தில் போய் அடையிறோம். அதனால் இங்கே முதல்ல சொல்றார் இக்ஷு. இக்ஷுனா கரும்பு, இக்ஷு சார ஸ்ரவந்தி சர்க்கரை 4 சொல்றார். இக்ஷுனா கரும்பு. கரும்பு அது மாதிரி தான் சுலபமாக உடனே இந்த கரும்பை நாம அதனுடையதான ருச்சியை அறிய முடியாது, கொஞ்சம் சிரமப்படணும். அதுக்கு அது தோலையெல்லாம் சீவி அதெல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி அதை வாயில் போட்டு பல்லாம் நல்லா கடித்து அதுக்கப்புறம் இந்த சாறை பருகளும் சக்கையை வெளியில் துப்பணும். அதனால் இக்ஷு என்பது பரம். இக்ஷு சாரம் அது அப்படியே அதனுடைய கருப்பு சாறு திருப்பார்கடல் இருக்கணும், அதான் வியூகம் 2வது நிலை. எப்படி சேர்ந்து ஒரு இடத்துல கடல் மாதிரி இருப்பது. இக்ஷுசார ஸ்ரவந்தின்னா ஆறாக பெருகி ஓடுவது பெருக்காறு போல விபவம்னு சொல்லியிருக்கா பெரியவர்கள்.
அதனால் பரம்ங்கிறது இக்ஷு, சாரம்ங்கிறது வியூகமூர்த்தி. அதான் பரம் இக்ஷுங்கிறது பரம், சாரம்ங்கிறது வியூகம், சார ஸ்ரவந்தி ஆறுங்கிறது விபவம், மலை கல் மலையாக இருக்கிறது அர்ச்சாவதாரம். அதனால் பரம், வியூகம், விபவம், அர்ச்சையை நாளும் குறிப்பிடுவது போல இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் என்று ரொம்ப அழகாக, அதாவது சக்கரை கட்டியோடு இருக்கிற மாதிரி இந்த ஸ்லேடு, அது அந்த மலை பெரிய சக்கரை கல்கண்டு கட்டி மாதிரி இருக்கு அப்படிங்கிறதாக அப்படி சொல்கிறார் அழகா. இப்போ என்னென்னா நம்ம இன்னொன்று பார்க்கலாம், இதில் ஒரு விசேஷம், இதில் ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள் உள்ள வைக்கிறார். ஒரு சின்ன ஸ்லோகம் எப்படி பாருங்கள். சாரமான கருப்பஞ்சாறு ஒரு நதியாக பெரிய சக்கரை கட்டி மலையாக உறைந்ததோன்னு சொல்கிறாரோன்னு, கருப்புன்னு சாரம் இல்லாத சக்கை இருக்கு, அது என்ன இருக்குது? நாம் என்ன பண்ணுறோம், அதை தள்ளி விட்டுட்டு சார மாத்திரம் தான் சாப்பிட்றோம். சாரமான சாப்பிட்றோம், சாற்றை சாப்பிடுகிறோம், ஆனால் சக்கையை தள்ளுறோம். இதில் என்ன அர்த்தம்னா, சீனிவாசன் என்ன பண்ணுறாருன்னா, குற்றத்துக்கு தகுந்த தண்டனையெல்லாம் கொடுப்பதுன்னு பெருமாள் மீதான கடமை செய்வார், அதை தண்டதரன்னு பேர். ஆனால் அதனால் அந்த கோப குணங்களை சக்கையை தள்ளுற மாதிரி தள்ளிவிட்டு நமக்கு வேண்டியதான தயை என்றதான சார தவமான குணத்தை மட்டும் கொள்கின்றோம் என்கிறதாக பாப்பத்தை போக்கக்கூடிய இந்த மலை அப்படி பண்ணக்கூடியது என்று அந்த மலையே சரணாகிது பண்ணுறேங்கிறாருங்க. ஏன்னா இங்கே இன்னொரு வேடிக்கையும் பார்க்கணும். நம்ம நினைக்கலாம், சாதாரணமாக மனசில் தயை இல்லாதவனுக்கு மனசு கல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இருக்குச்சே தயை கல்மலையாக ரூபணம் செய்வது பொருந்துமான்னா, இந்த மலை என்ன பண்ணுறதுன்னா தயை செய்யும் காரியத்தை மலையை செய்கிறது தான். அதனால் இந்த தயையின் மூர்த்தியாக சொல்ல வேண்டியிருக்கிறது. தயைக்கு மலையை ஒப்பிட்டதற்கு கருத்து என்னன்னா, மலையை எப்படி அசைக்க முடியாதோ அப்படியே குற்றமுள்ள நம்மிடத்தில் சீனிவாசனுக்கு உண்டாகும் தயையை யாராலும் அசைக்க முடியாது என்றதான ஒரு கருத்தை உள்ளே வைத்து கொண்டு இப்படி மலையாக சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம், இந்த கலியுகத்தில் ஜனங்களுடையதான பாபத்தை எல்லாம் கலியெல்லாம் தீர்ப்பதற்குத்தான் இங்கே வந்திருக்கா. கலவு வெங்கடநாயகா என்று அந்த பெருமான் வெங்கடநாதனாக அவதரித்தான்கிற சாஸ்திரம். இவருடைய தயையை பார்த்தா பாப விநாசம், ஆகாசங்கை முதலிய அறிவியலாக பிரவகித்து பாபங்களை நீக்கிறதுன்னு இந்த ஸ்தோத்திரத்திலே மேலே வர்ணிக்கிறார். அதனால் பகவானை சரணம் புகுவதால் நம்முடைய பாபங்கள்லாம் தொலைகிறது. இந்த மலை பாபத்தை தீர்க்கும் மலையானதாலும் இதன் மேல் சீனிவாசன் எழுந்திருப்பதாலும் இந்த மலையின் அடிவாரத்திலே முதலில் தண்டனிட்டு இந்த மலையை சரணம் புகுகின்றோம் என்று முதல்ல பிரபத்யே தம் கிரிம் பிராயா அப்படிங்கிறார். இங்கே இந்த ஸ்லோகத்தில் தயை என்னும் குணத்தை அனுகம்பை அப்படின்னு அனுகம்பாங்கிறார் சொல்ல பாருங்க. ஏன்னா இது சொல்றா இக்ஷுசார சபந்தியேவ, இங்கே முதல்ல சொல்லிச்சே பிரபத்யே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசா அனுகம்பா. அனுகம்பைன்னு ஒரு பதம் உபயோகப்படுத்துகிறார். அனுகம்பைன்னா ஒரு பிராணி துக்கத்தால் நடுங்கும் பொழுது அதை கண்டு தானும் தயையினால் ஒருவர் கூட நடுங்கினா அதுக்கு அனுகம்பான்னு பேர். அதாவது வரும் வீதியில் போகிறோம், ஏதோ ஒரு பிராணிக்கு ஏதோ ஒரு துன்பம் நேர்ந்ததுன்னா அதை பார்த்து நம்ம உடம்பு நடுங்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு அனுகம்பான்னு பேரான். சீனிவாசனான பரம்பொருளை கண்டு சூரியன், அக்னி, பாக்கி தேவதைகள்லாம் பயப்படுறதுங்கிறது வேதம். பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதே திசூரிய பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரச்சே மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி அப்படின்றது வேதம். இந்த பகவானை பார்த்து பாக்கி தேவதைகள்லாம் நடுங்கிறதுன்னு வேதம் சொல்றது. ஆனால் உலகம் பொழுது சீனிவாசனுக்கு பயந்து நடுங்கச்சே, சீனிவாசன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தயா குணத்தினால பிராணிகள் துக்கத்தினால் நடுங்கும் பொழுது தானும் கூட நடுங்குகிறான்னா அது ஒரு ஆச்சரியம். அதுதான் அந்த தயை என்றதான குணத்தினுடையதான பெருமை என்பதை அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆச்சரியமான முறையில் முதல் ஸ்லோகத்திலேயே பிரபத்தியே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசார ஸ்ரபந்தியேவே என்மூர்த்தியா சர்க்கராயுதம் என்று ரொம்ப விசேஷமாக ஆரம்பிக்கிறார். அடுத்தாப்புல இந்த ஸ்தோத்திரமே தயை என்ற குணத்தை எம்பெருமானுடைய பிராட்டியாக உருவகப்படுத்தி தயையே போற்றி பேச போகிறார். அதற்கு முன்னால் அடுத்து வர ஒரு 8 ஸ்லோகங்களில் தான் எடுத்துக்கொண்ட காரியம் தடை இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆச்சாரிய வர்க்கங்களை எல்லாம் வணங்கி அதன் பிறகு பெரிய பிராட்டியான, ஏன்னா தயை
குணமே பிராட்டியினுடைய குணம் தான் இங்கே தயங்கிறதுனால பெரிய பிராட்டியான மகாலட்சுமி, அப்போ பூமி பிராட்டி, நீலா பிராட்டி இவர்களை வணங்கி அதன் பிறகு தயை பற்றி ஸ்தோத்திரங்களை இப்படி தொடங்குறார். முதல் பதிகத்தில் இதுக்கு ஒரு முன்னரை மாறி 2வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு, விகாகே தீர்த்த பகுலாம் சீதடாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாசதயாம் போதி பரிவாக பரம்பராம். அதாவது ஸ்ரீனிவாசனுடைய தயை என்கின்றதான ஒரு பெரிய ஏரி வச்சுக்கோங்களேன், ஒரு சமுத்திரம்னு சொன்ன மாதிரி இங்கே பெரிய ஏரின்னு நினச்சிப்போம். அதில் அந்த ஏரியில் இருக்கிற ஜலமானது ரொம்ப நிரம்பி போச்சுன்னா கரையை உடைச்சிக்கும், இல்லைன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். அதுக்காக அதில் என்ன பண்ணுறாருன்னா அதுலேருந்து வாய்க்கால்கள், ஆறுகள், அதுலேருந்து அந்த வெளியில் விடுற அவுட்லெட். இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீனிவாசனுடைய தயை வேங்கட மலை வடிவமாக எடுத்துன்னு முதல் ஸ்லோகத்தில் சொன்னாரா. இங்கே குரு பரம்பரையில் உள்ள கருணை நிரம்பிய நம்ம ஆச்சாரியர்கள் ஸ்ரீனிவாசனுடைய தயையினுடைய பிரவாகங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் மனுஷ வேஷம் எடுத்துக்கொண்டு அவனே ஆச்சாரியனாக வந்தான், பீத கவாடை பெறானார் பிரமகுருவாக வந்து என்றும் காருண்யா சாஸ்திர பாணினா என்றும் சாஸ்திரங்களாக சொல்கிறது. அதாவது கீதா சாஸ்திரத்தையே தன் கையிலே கருணையினாலே அந்த கீதா சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு எல்லாரையும் கைதூக்கி விடுகின்றான் அப்படின்னு. பக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினா என்று. இப்போ ஆச்சாரியனை பெருமாளாகவே பணிய வேண்டும். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் மன்யாம் ந மன்யாமகேங்கிறார் ரகசிய திரிசாரத்தில். அதனால் பெருமாளை விட உயர்ந்தவர் என்று பணிய வேண்டும்னு நம்முடைய சம்பிரதாயம். இந்த ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்னா மிகவும் குளிர்ந்ததான மனதை உடையவர்கள். இவருடைய கிரந்தங்களுடைய அனுபவத்தில் நம்ம மூழ்கினோம்னா குளிர்ந்த ஜலத்தில் நாம் மூழ்கினால் நம்முடைய தாபம் எப்படி தீருமோ அது மாதிரி எல்லா வித தாபங்களையும் இந்த ஆச்சாரியர்களுடைய திவ்யசூக்திகள் அதில் நாம் மூழ்கினோமானால் நமக்கு தீரும் என்றதான ஒரு அபிப்பிராயத்தை சொல்கிறார். இந்த தயா பிரவாகத்தில் ஒவ்வொரு ஆச்சாரியும் ஒரு இறங்கும் துறை. அதாவது இப்போ ஒரு நதி இருக்குது, நதியில் எங்கே வேணால் போய் இறங்கி ஸ்நானம் பண்ண முடியாது, ஸ்நான கட்டங்கள் உண்டு. அதனால் ஒவ்வொருத்தரும் இறங்கும் துறையாக ஸ்ரீனிவாசனுடைய அந்த தயை மேலும் மேலும் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறதுனால அந்த தயை நிரம்பின ஏரி அதிக வெள்ளத்தால் உடைத்து கொண்டுங்கிறதுக்காக அது ஒரு நிறைய பிரவாகங்கள் ஆறு போல வாய்க்கால் போல இருக்கின்றதும் அப்படி இருக்கக்கூடியதான அந்த வெள்ளத்திலே வரக்கூடிய ஆறுகள் ஓடி வருகின்ற ஆறுக்கு இறங்கும் துறைகளாக இந்த ஆச்சாரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு நல்ல வழி காட்டி நம்மை அந்த கருணை என்ற வெள்ளத்தில் இறங்கி ஸ்நானம் செய்விக்க வேண்டும் என்பதும், அவர்கள் இல்லாமல் அந்த வெள்ளத்திலே நாம் இறங்கி ஸ்நானம் செய்ய முடியாது என்றும் இந்த ஸ்லோகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அபிப்பிராயம். அதனால தான் சொல்கிறார், இறங்கும் துறைகளான விகாகே தீர்த்த புகழாம் சீதளாம் குரு சந்ததிம் என்று அந்த குரு பரம்பரையை வணங்குகின்றேன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் கிருத்தின கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதாகம். ஸ்ரீனிவாசனுடைய தயை ஒன்றையே தஞ்சமாக பற்றுகள் பரமேகாந்திகள் இருக்கக்கூடியவர்களான இந்த ஆழ்வார்களை, அந்த புண்ணிய பொருள்களான ஆழ்வார்களை இடைவிடாமல் தொழுகிறேன்கிறார் 3வது இந்த பாசுரத்தில். என்ன விஷயம்னா, இந்த வேதங்கள் இருக்கே, இந்த வேதங்கள் இந்த ஆழ்வார்களாலே எல்லாரும் அதிகரிக்கலாம் போலே பண்ணப்பட்டது. ஏன்னா வேதங்கள் எல்லாருக்கும் அதிகரிக்க முடியாது. அப்படி இருந்த வேதங்களை தமிழ் வரை என்று பண்ணி இந்த ஆழ்வார்கள் என்ன பண்ணார்னா எல்லாரும் அதை அனுபவிக்கலாம் போலே பொதுவாக்கினார். தத்துவஞானம் மோட்சம் எல்லாருக்கும் எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இதை விட வேற கருணை இருக்க முடியாது. அப்போ இந்த ஆழ்வார்களை அவதரிக்க செய்து இவர்களை கொண்டு வேதத்தையே தமிழ் மொழியாக செய்து வைத்தான எம்பெருமான். அந்த ஆழ்வார்களே நான் தஞ்சமாக நாடுகிறோம் அப்படின்னு. இப்போ ஆழ்வார்கள்லாம் யார்? பகவானுடைய கல்யாண குணமாகின்றதான அந்த சமுத்திரத்திலே தாங்களும் ஆழ்ந்து அவர்களின் பிரபந்தங்களை செவிப்பவர்களையும் ஆழும்படி செய்பவர்கள். அதனால தான் ஆழ்வார்கள் பேர். அதனால் பகவானையும் தங்களுடைய குளிர்ந்த மனதில் ஆழச் செய்கிறவர்கள். அதனால்தான் சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தை யாரும் புரியாமல் இருந்தவாளுக்கெல்லாம் தெரியாத மறை நிலங்கள் நல்லா தெளின்றோமேனார்.
அதிகார சங்கிரகத்தில் ஒரு பாசுரம் ஒன்று சொல்றார். பொய்கை முனிபூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம்பாணநாதன் தொண்டரடி பொடி மகிழ்ச்சி வந்த சோதி வையமெல்லாம் மறை விளங்க வாழ்வேனேந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெரியாத மறை நிலங்கள் தெரிகின்றோமே. அப்படி தெரியாத மறை நிலங்கள் தெரிகின்றோம்னா இதுவரையில் புரியாவிருந்த வேத பாகங்கள் வேதத்தினுடைய உட்பொருள்ளான் இந்த இவர்களுடைய திவ்ய பிரபந்தத்திலே மூழ்கி அதில் ஆழங்கால் பட்டு அதனாலே நமக்கு புரிந்ததாச்சு. அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் என்ற வாய்க்காலில் அந்த இரங்கத்துறைகள் அடுத்தது இந்த ஆழ்வார்களை வணங்குகிறேன்னார். அப்புறம் பராசரமுகான் வந்தேன் பகீரதனையே ஸ்திதான் கமலாகாந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதான். கமலாகாந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதான். அதாவது இதில் பகீரதன் ஒரு விஷயம் சொல்றார். பகீரதனையே ஸ்திதான், பகீரதனுடையதான நியாயத்தில் நிற்குபவரான பராசரமுகான் பராசர முதலிய மகர்களை வணங்குகிறேன். என்ன அர்த்தம்னா, ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டத்தில் இருக்கிறது விற்த்தாந்தம் விசேஷம் விஸ்தாரமாக இருக்கு. சூரிய குலத்து ராஜாக்களிலே சகரன் ஒரு அரசன். அவன் என்ன பண்ணுறான், அஸ்வமேத யாகம் செய்வதற்காக அஸ்வமேத குதிரையை பூப்பிரதட்சணத்துக்கு அனுப்புகிறான். அஸ்வமேதம் செய்ய வேண்டும்னா ராஜாக்கள் அவர்களை அனுப்பக்கூடிய குதிரை யாராலும் அடக்கப்படாமல் திரும்பி வந்தால் தான் அந்த யாகத்தை பண்ண முடியும். ஆனால் அந்த சகரங்கிற மன்னன் அனுப்பிச்ச யாக குதிரை திரும்பியே வரல. என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. உடனே தன்னுடைய புத்திரர்கள் சகர புத்திரர்கள் 60,000 பேர் நீங்கள் போய் தேடிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சார். அந்த சகர புத்திரர்கள் எல்லா லோகத்தையும் தேடி கிடைக்கல. அப்புறம் பாதாள லோகத்துக்கு போகிறா. பூமியெல்லாம் அப்படியே குடைஞ்சி பள்ளமாக்கி நாராயணம் அந்த சகரர்கள் பள்ளம் தோண்டினத்துலேருந்து தான் அதுக்கு சாகரம்னு பேர். அந்த சகர புத்திரர்கள் என்ன பண்ணால் பாதாள லோகத்துக்கு போனால், அங்கே போனால் பகவான் கபில வாசுதேவ மூர்த்தியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார் கண்ணை மூடிண்டு. அதுக்கு முன்னால் இவ தேடி வந்து குதிரை நின்றுட்டு இருந்தது. இவன் என்ன தப்பு கணக்கு போட்டான், அவர் தான் அந்த குதிரையை கட்டி வச்சிருக்கான்னு நினச்சிட்டு அவர் தபஸுக்கு இடையூறு பண்ணார்கள். கண்ணை திறந்து பார்த்தா 60,000 பேர் பஸ்மமாக போயிட்டான், ஷாம்பலாக போயிட்டான். போன சகர புத்திரர்கள் வரல, குதிரையும் வரலன்னு உடனே அதுக்கப்புறம் தன்னுடைய பேரன் அனுப்புகிறார். இந்த சகரங்கிற ராஜா அம்சுமானுங்கிறவன் போகிறான். அவன் போகிறான், அங்கே போய் அந்த மாதிரி ஷாம்பல் கோவில் இருக்குது, குதிரை இருக்கிறது, கண்ணை மூடி ஒரு பெரியவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர்களுக்கு மாறுபாடு கான்ட்ராஸ்ட் காமிக்கிறார். இந்த 60,000 பிள்ளைகள் மாதிரி இல்லாமல் இந்த அம்சுமான் என்ன பண்ணான், பொறுமையாக அவர் கண் திறக்கும் வரையில் இருந்து அவர்கிட்ட கேட்டு விற்த்தாந்தத்தை அறிந்தான். தன்னுடைய மூதாதையர்கள் சாபத்தினாலே இப்படி போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அதற்கு உபாயம் கேட்டான் அவரையே. அதுக்கு அவர் சொன்னார், கபிலர், தேவலோகத்தில் இருக்கிற கங்கையின் தீர்த்தத்தை கொண்டு இவர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் இவர்கள் பாப்பம் போகும் நல்ல கதியை அடைவார்கள் என்று. உடனே அதை வந்து தாத்தாட்ட வந்து சொன்னான். அவன் ஒரு 30,000 வருஷம் தபஸ் பண்ணான், அவனால் கங்கையை கொண்டு வர முடியல. அவனுடைய பிள்ளை திலீபன்கிறவன் 32,000 வருஷம் தபஸ் பண்ணான், அவனால் கொண்டு வர முடியல. அதன் பிறகு அவனுடைய பிள்ளை பகீரதன் என்பவன் பல ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பஞ்சாக்கிரம் அக்னியை மத்தியிலே தபஸ் பண்ணி கடைசியில் மனம் இறங்கி கங்கை பூலோகத்திற்கு வருவதற்கு ஒத்துண்ட போது அதை தாங்குவதற்கு சிவனை பிரார்த்தித்து அவன் தலையில் ஜடையில வாங்கி அப்புறம் வந்து ஜென்னுங்கிற ரிஷி ஆசிரமத்துக்கு போய் இப்படிலாம் பல விற்த்தாந்தங்கள். அப்படி அந்த கங்கை ஜலையை கொண்டு ஜலத்தை கொண்டு வந்து தங்களுடைய மூதாதையர்கள் பாபத்தை போக்கினான் ஆவான். அதனால தான் நம்ம உலகத்தில் சொல்கிற வழக்கம், யாராவது ரொம்ப சிரமப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணினா பகீரத பிரயத்தனம்னு சொல்கிறோமோ அதை இங்கே சொல்கிறார் சுவாமி தேசிகன். எப்படி தன்னுடைய மூதாதைகள் பாப்பங்கள் எல்லாம் போக்குவதற்கு பகீரதன் கங்கை பூலோகத்திற்கு கொண்டு வந்தானோ, அது மாதிரி பராசரர், வியாசர், வால்மீகி போன்ற அந்த ரிஷிகள் இல்லைன்னா ஒரு விஷ்ணு புராணமோ பாகவதமோ ராமாயணமோ நமக்கு தெரிஞ்சிருக்காது. அது படித்து அதனால மேன்மை அடைந்து நல்ல கதி அடைந்து நம்ம பாபங்கள் ஆகின்றதான அந்த பாபத்தை போக்கக்கூடிய கங்கா பிரவாகமாக அவர்கள் கொண்டு வரலன்னா நாம் உயிர் வாழ முடியாது, மேன்மை பெற முடியாது. ஆகியனாலே அந்த பராசர முகான் வந்து பகீரதனையன் பராசர முதலான அந்த ரிஷிகளை எல்லாம் வணங்குகின்றேன்னார். இங்கே ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இதில் என்னென்னா, இந்த ஆழ்வார்கள் இங்கே முதல்ல சொல்லிச்சே ஸ்ரீனிவாசனுடைய தயாமிகை நமக்கு இந்த கிரந்தங்களை பாராயணம் பண்ணுறதாலும் சிரவணம் பண்ணுறதாலும் நம்ம தயா பிரவாகமிகிற கங்கையின் அலைகள் நினைக்கப்படுகின்றோம்னு இந்த ரிஷிகளை சொன்னார். ஆனால் இவர் சொன்ன ஆர்டரில் பார்த்தா முதல்ல ஆழ்வார்களை சொல்லிவிட்டு பிறகு ரிஷிகளை சொல்கிறது என்ன காரணம்னு கேட்டால்,
ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி பக்தி யோகம் கொண்டு பகவானுடைய எல்லா குணங்களையும் அனுபவிப்பவர்கள். ஆனால் ஆழ்வார்கள் எப்படின்னா சரணாகதியே முக்கியமாக கருதி பகவானுடைய தயை என்ற சமுத்திரத்தில் ஆழ்பவர்கள். ஆகினால் ரிஷிகளை விட இந்த ஆழ்வார்கள் மிகவும் ரொம்ப விசேஷமான பெருமை வாய்ந்தவர்கள் என்பதனால ஆழ்வார்களை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் ரிஷிகளை சொல்கிறாருன்னு ஒரு கருத்து இந்த ஸ்லோகத்துக்கு பார்த்தோம்னா. அதுக்கு அடுத்தாப்புல சொல்கிறார், அசேஷ விக்னசமனம் அநீகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமத கருணாம்போதௌ சிக்ஷாஸ்ரோத இவோத்திதம். அசேஷ விக்ன சமனம் அநீகேஸ்வரமாஸ்ரீ, அதாவது எல்லா விக்னங்களையும் சமனம் செய்பவரும் சீனிவாசனுடைய கருணை நிரம்பிய தடாகத்திலிருந்து சிக்ஷணம் என்றதான வாய்க்காலாக கிளம்பி வருகிறதான விஸ்வக்சேனரை நான் வணங்குகிறேன்கிறார். இந்த விஸ்வக்சேனர்கிறவர் யாருன்னா பெருமாளுடையதான சேனைகளுக்கெல்லாம் பொறுப்பானவர், சேனை முதன்மையார் அப்படின்னு சொல்ல வழக்கம். அதான் சர்வகாரிய துரந்தரன்னு பேர். விஸ்வக்சேனர் கையில் ஒரு பிரம்பு வச்சுட்டு இருக்காராம். அந்த பிரம்பு எப்படின்னா அந்த பிரம்பனுடைய அசைவினாலேயே அகில லோகத்தையும் அவர் ஆட்டி படைக்கின்றார்னு சொல்கிறார் தேசிகனே. அவர் எத்திராஜ சப்தி சொல்லிச்சே, எத் வேத்தர் சிகரஸ்பந்தே விஸ்வமேத்தத் வியவஸ்தித்தம்ங்கிறாருங்க சொல்லிச்சே. அதனால அந்த குரு பரம்பரையில் அடுத்தாப்புல சொல்கிறாருன்னா இந்த சேனன், ஏன்னா நம்மாழ்வாரை சொல்லிச்சே சேனன் முதிவாருடைய அம்சம்னே சொல்லியிருக்கார். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா விக்னங்களையும் போக்குவதற்காக விஸ்வசேனரை நான் வணங்குகிறேன்றார். ஏன்னா சாதாரணமாக நம்முடைய வைதீக காரியங்கள் இது பண்ணாலுமே முதல்ல நம்ம சம்பிரதாயம் விஸ்வக்சேனாராயணம் தான் பண்ணுவோம் இல்லையா. சுக்லாம்பரதனம் விட்டும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயர் சர்வ விக்னோபசாந்தைய. ரொம்ப பேர் அது புரிஞ்சிக்காமல் இருக்கா, அது யாரை பற்றி ஸ்தோத்திரம்னே புரியாமல் சில பேர். ஏன்னா அது விஸ்வக்சேனரை பற்றி தானே ஸ்தோத்திரம், அதை வேறு கடவுளுக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறவாள் இருக்காளுன்னு அதுக்கு நமக்கு வேண்டாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா சிக்ஷா ஸ்ரோத இவோத்தித்தம்ங்கிறார். சிக்ஷேங்கிற பதத்திற்கு சிக்ஷேன்னா உபதேசம் பண்ணுறதுன்னு அர்த்தம், சிக்ஷிப்பதுன்னா தண்டிப்பதுன்னு ஒரு அர்த்தம். அதாவது சிஷ்யன் தவறி நடக்குகின்ற பொழுது அதை சுட்டி காட்டி அவனை திருத்தி அவனை பணிகொள்வது ஒரு ஆச்சாரியனுடையதான வேலை. அப்படிப்பட்ட இந்த ஆச்சாரிய வர்க்கங்களை இவரையும் சேர்க்கிறார். ஏன்னா நீங்கள் குரு பரம்பரையை முதல்ல சொல்கிற பொழுதே அந்த எதிராஜ சப்ததியில் முதல்ல கபப்பியாத்தியம் குரு வந்தே கபலா கிரகமேதன் பெருமாளை சொல்லி அதுக்கப்புறம் பிராட்டி சொல்லி மூணாவது விஸ்வக்சேனர் தான் ஆச்சாரிய பரம்பரையிலே சொல்லியிருக்கார் அவர். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய பரம்பரை ஆகிய கால்வாய் அவர் சேர்ந்தவர். சிக்ஷாஸ்ரோதம்னு சொன்னால் அதான் சொன்னேன், தவறுதலுக்கு சிக்ஷை விதிப்பதும் அதுவுமே தயையினுடைய காரியம். இல்லைன்னா என்ன ஆகும்னா அப்பப்பொழுது சிஷ்யனை சிக்ஷித்து திருத்தி பணிகொள்ளாவிட்டால் அந்த தவறு செய்வதே அவனுக்கு தொடர்ந்து வந்துடும். அதுக்காக அப்படி ஒரு காரியத்தை பண்ணக்கூடியவரார் இந்த விஸ்வக்சேனர். தடங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் வேற. அப்படிப்பட்ட விஸ்வக்சேனருங்கிறதான ஒரு இறங்கும் துறையிலே இறங்கி அவரை நான் வணங்குகின்றேன் என்று சொல்கிறார். அதோடு பார்ப்போம். ஏன்னா விக்கிரங்களை எல்லாம் போக்கக்கூடிய விஸ்வக்சேனரை நாமும் அடிபணிந்தோமானால் அந்த ஸ்ரீனிவாசனுடைய தயை நம்ம எல்லாரும் காக்கும் என்பது திண்ணம். அடுத்தாப்புல அடுத்த 3 ஸ்லோகங்களிலே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய 3 தேவிமார்களை இங்கே குறிப்பிட போகிறார். ஏன்னா இந்த பிராட்டிமார்கள் தான் முக்கியமாக இந்த கருணைக்கு இலக்காக இருக்கக்கூடியவர்கள். அதனால் அதில் நீலாதேவி அதாவது நப்பின்னை. இப்போ ரிவர்ஸில் பார்த்தோம்னா நீலாதேவி என்ன பண்ணுறான்னா ஆஸ்திரிகள் விஷயத்தில் பகவான் குற்றத்தை காண முடியாமல் அப்படி பண்ணுறாளாம், கண்ணை மறைக்கிறாள். அதையும் மீறி ஏதாவது குற்றத்தை அவன் காண்பவன் போல இருந்ததுன்னா பூமி பிராட்டி, அவளுக்கு பேர் க்ஷமைன்னு பேர். அவள் என்ன பண்ணுறாள்னா பொறுமையே வடிவானவள், பகவான்கிட்ட பொறுமையாக இருக்கிறதுக்காக கூட இருந்து சிபாரிசு பண்ணி விடுறா. அதையும் மீறி கொஞ்சம் பெருமாள் குற்றத்தை காணுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்ரீதேவி மகாலட்சுமி கூட இருந்து நம்ம எல்லாம் ரட்சிக்கிறாள் என்ற விஷயமானதுனால தயைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய தேவிமார்கள் இவங்க 3 பேரையும் அந்த வரிசையில் நான் அடிபணிகின்றேன் சொல்கிறாருங்க. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீ, சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீ, ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய
கருணாமிவ ரூபிணீ சமஸ்த ஜனனீங்கிறார். எல்லா உலகிற்கும் தாயானவள். எப்படின்னா ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபின்னா ஸ்ரீனிவாசனுடையதான கருணையை உருவாக கொண்டவள். சர்வலோகத்திற்கு மாதா, அவளை வணங்குகின்றேன்னார். சரி, குரு பரம்பரையில் கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலாகிரகமேதினம் பிரபக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரசே ஸ்வயம் என்று முதல்ல பெருமாளை சொல்லி அதுக்கப்புறம் அடுத்து சொல்லிச்சே சகதர்மச்சரியம் ஷௌரேகே சம்மந்திரி ஜெகத்ஹிதாம் அனுகிரகமயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம்ங்கிறார் எத்திராஜ் சப்ததியில சுவாமி தேசிகன். முதல்ல பெருமாள், அடுத்தது பிராட்டி. இந்த குரு பரம்பரையில் எப்படிப்பட்டவள்னா அவள் என்ன குற்றமே அழிப்பதுங்கிறதே தெரியாது. அனுகிரகமயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். பெருமாளுக்கு கூட இந்த அவதார காலங்களெல்லாம் கூட இருந்து ஜகத்துக்கு ஹிதமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெருமாளோடு கலந்து ஆலோசித்து நல்லதை செய்கின்றான்ங்கிறார் அங்க. அப்படி குருவாக இருக்கிறவா தாயாகவும் இருக்கா. எப்படி தாயான்னா, தாய் என்ன பண்ணுறா, குழந்தைகளுக்கு பாலை கொடுக்குறா. இவன் என்ன பாலை கொடுக்குறான்னா சைத்தன்ய ஸ்தன்யதாயினி. ஸ்தன்யம் தாய்ப்பால், சைத்தன்ய ஸ்தன்யதாயினம்னா தத்துவஜானம் என்கின்றதான தாய்ப்பாலை நமக்கு ஊட்டுகின்றாள். அப்போ பாலை கொடுப்போள் தாய், ஞானத்தை கொடுப்போம் ஆச்சாரியன். ஆச்சாரிய ஸ்தானத்தையும் வகிக்கிறா, தாயாருடைய ஸ்தானத்தையும் வகிக்கிறான்னு அதை ரொம்ப அற்புதமாக அதில் ஒரு பொருளை சொல்கிறார் அவர். ஞானமாகின்ற பாலை கொடுக்கிறான்னு இருந்தால் ஞானை கொடுப்பதால் குருவாயும் பாலை கொடுப்பதால் தாயாகவும் ஆகிறான். ஸ்ரீனிவாசனுடைய தயைங்கிற தத்துவமே லக்ஷ்மிங்கிறது தான் தாத்பரியம். ஏன்னா பின்னாலே ஸ்பஷ்டமாக வேறு ஸ்லோகங்களை சொல்ல போகிறார். அதனால இவன் என்ன பண்ணுறான்னா பெருமாளுடையதான அனுகிரகத்துக்கு நமக்கு பாத்திரமாகும்படி கூட இருந்து பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்டதான ஸ்ரீதேவியை வணங்குகிறேன்னார். அப்புறம் வந்தே விருஷகிரீசஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயாக வாரணம் யயா. ஏன்னா இவன் என்ன பண்ணுறா, புவனம் உலகம் பூரா தாங்குறா. பூமி பிராட்டி புவனம் முழுவதையும் தாங்குகிறவள் வெங்கடேஸ்வரனுக்கு மகிழ்ச்சி. க்ஷமை அண்ணா பொறுமையின் அர்த்தம். பொறுமையினுடைய குணத்தால் எம்பெருமான் திருவேங்கடமுடியானுடைய கிருப்பைக்கு வரக்கூடிய விக்கிரங்களை தடுக்கிறாளாம். அதாவது பூமி பிராட்டி பெருமாளுடைய கிருப்பை நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது விக்கிரம் வந்ததுன்னா அது தடுக்கிறாள்ங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஏன்னா இவளுக்கு பேர் க்ஷமை, சர்வம் சஹா அப்படின்னா எல்லாத்தையும் சகிக்கக்கூடியவள்னு அர்த்தம். ஆஸ்ரிதர்களுக்கு குற்றங்களை, அதாவது அந்த குற்றங்களை காணாமல் இருக்கக்கூடியதான பொறுமை குணம் இங்கே காண்பிக்கப்படுறது. விட்ட பூமிக்கு க்ஷமைங்கிற பேர் இருக்கிறதுனால ஆஸ்ரிதர்களுடைய குற்றங்களை ஸ்ரீனிவாசன் கண்ணால் படாமல் அவனுக்கு அந்த நமக்கு கிருபை, எம்பெருமானுடைய கிருபை ஏற்படுவதற்கு ஏதாவது தடங்கள் இருந்தால் அந்த தடங்களை எல்லாம் நீக்குகிறாள்ங்கிறாருங்க. இங்கே ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரையும் சம்பந்தப்படுத்தி ஒரு பாசுரம் ஒன்று திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம்ங்கிறதான கிரந்தத்தில் ஒரு பாசுரம் ஒன்று சொல்கிறார். அதாவது எப்படின்னா, இவள் பரகால நாயகி திருமங்கை ஆழ்வார் நாயிகா பாவம். அவளுடைய அம்மா ரொம்ப குறப்படுறா. அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தில் கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ணமடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இது ஒன்றோ நிறை அழிந்தார் நிற்குமாறே சொல்றா. நம்ம சொன்னா பாவியான என்னுடைய அழகிய பொண்ணு என்ன பண்றா, என் சொல்ல கேட்க மாட்டேங்கிறா.
ஏன்னா இந்த எம்பெருமான் இருக்கானே அவனை திருமேனி எப்படின்னா கார்வண்ணம், கருத்து இருக்கு, மேகத்தினுடைய நிறமா இருக்கு. கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலம், கமலத்தினுடைய வண்ணம்னா அவருடையதான கண்கள், வாய், கைகள், திருவடி இதெல்லாம் தாமரப்பு போன்ற நிறமாக இருக்கு. அவன் எப்படிப்பட்டிருக்கான்? பார்வண்ண மடமங்கை பத்தர். மடமங்கைன்னு சொன்னால் பூமி பிராட்டி. பூமி பிராட்டிக்கு பக்தனாக இருக்கான், நான் வசப்பட்டு இருக்கான். ஆனால் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு, பித்தர் பனிமலைக்கு பாவைன்னா அதாவது ஸ்ரீதேவி இருக்காள பெரிய பிராட்டி, அவள்கிட்ட அளவு கலந்த காதல். அதாவது வியாக்கியானத்தை சொல்கிறான், உமத்தங்காய் தின்றால் போலாயிற்று. பெரிய பிராட்டி விஷயத்தில் இருந்துச்சு பித்தராக இருக்காருன்னு என்ன அர்த்தம்? ஊமத்தங்காய் சாப்பிட்டா எப்படி ஆயிடுமோ அப்படி அவள் எது சொன்னாலும் கேட்குறான். அதனால் இந்த பிராட்டிமார்களுடைய அனுகிரக விசேஷத்தினாலே விக்னங்கள்லாம் வராமல் இந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவதற்கு இது அதே மாதிரி வந்த நீர் சொன்னாரோ இறங்கத்துறைகள், அதில் அடுத்து சொன்னார். அப்புறம் நீலாதேவி, அதான் நப்பின்னை பிராட்டி, அடுத்த ஸ்லோகத்தை சொல்லச்சே, நிஷாமயது மாம் நீலா யத்போக பட்டலைர் த்ருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஷ்வதர்சனம், பக்ததோஷேஷு அதர்சனம். அதாவது இவளுடைய போக மயக்குக்கள், நீலா பிராட்டியினுடையதான போக மயக்குக்களில் அப்படியே மயங்கிற எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, நம்முடையதான ஆஷ்டிதர்களுடைய குற்றங்களை காண முடியாமல் அவர் கண் மறைந்தது போல் இருக்கான். அதாவது அவர் அந்த குற்றங்களை அடியோடு பார்க்காது போல் இருக்கிற மாதிரி பண்ணிடுறாள் அவர். அப்படிப்பட்டதான இந்த நீலாதேவி நப்பின்னை பிராட்டியை நான் வணங்குகிறேன்கிறார். ஏன்னா அல்லி மலர் மகள் போகமயக்குக்கள்னு ஆழ்வார் சொல்றதுமான நப்பின்னை பிராட்டினுடைய போகமயக்குக்களை சொல்றார் இதில். அதாவது அதிக போகத்தால் கண்ணிற்கு மறைவு உண்டாகும் என்று வைத்திய சாஸ்திர அனுபவம். ரொம்ப போகம் ஜாஸ்தி ஆச்சுன்னா கண்ணுக்கு மறைவு வருமா, வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீனிவாசனுக்கு அளவில்லாத போக சுகங்களை கொடுத்து தன் குழந்தைகளானிய பக்தருடைய தோஷங்களை பார்க்க ஒட்டாமல் அவர் கண்களில் மறைப்பு உண்டானது போல் செய்துடுறாளாம் நப்பின்னை. அதனால் என்ன பண்ணா, அங்கே அவனும் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் பெருமாளும் அவருடைய தாட்சிணியத்துக்கு இணங்கி தான் சர்வஜனாகவும் சர்வதரிசியாகவும் இருந்தும் பார்க்காத போல் இருந்து விடுறான். ஏன்னா தோஷத்தை பார்க்காம இருக்கணுங்கிறது தானே அவன் பண்ணுறா. அப்போ இவள் சலுகைக்கு இணங்கி எல்லாவற்றையும் எப்பொழுதும் நேரிலே சம்பூர்ணமாக பார்க்கக்கூடிய சக்தி படைத்தவனாக இருந்தால் கூட பகவான் என்ன பண்ணுறான், குற்றங்களை பாராது போல பாவனை பண்ணுறான். ஏன்னா அவளை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நப்பின்னிட்டு இருக்கிற ஒரு பிரீத்தியினால, குற்றங்கள் பன்மையினாலே சொல்கிறதுனால குற்றங்கள் ஆயிரக்கணக்கான இருந்தாலும் சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபான்னு சொல்கிறாரோ, அப்படி 1000 கண்களுடைய பெருமாளும் ஒரு கண்ணில் கூட படாதபடி அந்த குற்றங்களை எல்லாம் மறைச்சுடுறாளாம். அதனால்தான் எந்த எம்பெருமான் சொல்லிச்சே நீங்கள் பார்க்கலாம். இந்த புருஷ சுத்தம் சொல்லித்து புருஷ சுத்தம் சொல்லிகிட்டே வரைச்சே முதல் அன்வாகத்தில் சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் என்று ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லி அவன் யாருன்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அடுத்த அன்வாகத்தில் தான் புரியுது. ஹ்ரீச்சதே லக்ஷ்மி சபத்யோ அஹோராத்திரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினோவ்யாத்தம் இட்டம் மனிஷானா அமும் மனிஷானா சர்வம் மனிஷானாங்கிறது வேதம் சொல்லச்சே புருஷ சுத்தத்தில். என்ன அர்த்தம்னா, இவன் வேற யாரும் இல்லை, ஹ்ரீச்சதே லக்ஷ்மி சபத்னி. ஏன்னா அதாவது ஹ்ரீனா பூமி பிராட்டி, லக்ஷ்மி இவளுக்கெல்லாம் பர்தான், அவன் தான் புருஷோத்தமன் புரிய வைக்கிறது இந்த ரெண்டாவது அன்வாகத்தை சொன்னபடி தான் புரியுறது. அப்படிப்பட்டவன் சகஸ்ர சீரிஷா புருஷான்னு 1000 கண்ணோடு இருக்கிறவனாக இருந்தாலும் ஒரு கண்ணில் கூட அந்த எம்பெருமானுக்கு ஆஷ்டிதர்களுடைய குற்றங்களை காண முடியாமல் தன்னுடைய போக மயக்குகளாலே எவள் மயக்குகிறாளோ நம்ம எல்லாம் காப்பதற்காக. அந்த போக மயக்கம்னா வேறு சிங்காரம் இல்லை, இந்த ஆஷ்டிதர்களை ரட்சிக்கிற காரியத்தில் அவங்க அந்த பார்வையை திருப்பி குற்றத்தை காணாமல் பண்ணக்கூடிய நப்பின்னை பிராட்டிக்கு என்னுடைய வந்தனம்னார். அப்புறம் கமப்பியனவதிம் வந்தே கருணாவருணாலயம் விருஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தி உபாகதம். அதாவது கருணைங்கிறதான குணம் இருக்க, அது நிரம்பிய வருணாலயம் என்றதான எல்லையில்லாத ஒரு சமுத்திரம்
வேங்கடமலைங்கிறார். அந்த வேங்கடமலையினுடையதான வருணாலயம், வேங்கடமலை என்கிறதான கருணை நிரம்பிய சமுத்திரம் இருக்க, அந்த சமுத்திரத்துடைய தடத்தில் இருப்பவர்களுக்கு ஸ்வயம் வியக்தமாக தானே உண்டானவனாக அந்த எம்பெருமான் இங்கே இருக்கான், அவரை வந்தனம் செய்கிறார். ஸ்வயம் வியக்தம்னா தானாக உண்டா. மொத்தம் 8 திவ்ய தேசங்கள் ஸ்வயம் பக்த க்ஷேத்திரங்கள். அதில் கலவு வெங்கட நாயக்கா என்று ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், ஸ்ரீமுஷ்டம், அதுக்கப்புறம் தோதாதிரி என்று சொல்லக்கூடிய வானமாமலை இங்கே நம்ம தட்சிண தேசத்தில். அது மாதிரி உத்தர தேசத்தில் பார்த்தோம்னா பத்ரிகாசிரமம், நைமிஷாரண்யம், அங்கே புஷ்கரம், அதுக்கப்புறம் சாலக்கிராமம் 4. அதனால் இங்கே என்ன பண்ணுறான், குரு பரம்பரை இந்த ஸ்லோகத்தோடு முடிக்கிறார். அதுக்கப்புறம் தயை பற்றி ஆரம்பிக்க போகிறார். ஸ்ரீனிவாசன் ஆதி குரு. வருணாலயம்ன்றதான சமுத்திரத்தை சொல்கிறது எதுக்கான்னா, தயாஸ்தோத்திரம் முழுவதே பகவானுடைய தயை சரணாகப்பற்றக்கூடிய சரணாகிதி அம்சமாக இந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு போகிறார். அதனால் பகவான் சமுத்திரம்னு சொல்கிறாரோனோ, சர்வலோக சரண்யனான, அதாவது இதில் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பார்த்தோம்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று விபீஷணன் சக்கரவர்த்தி திருவனை சர்வலோக சரண்யன் என்று சரணம் புகிறான். ஆனால் அந்த சர்வலோக சரண்யான ராகவன் என்ன பண்ணுறான், ஒரு சமுத்திரத்தை போய் சரணாகிதி பண்ணினான். ஏன்னா சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கத்து பருகத்தின்னா விபீஷணன். சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு எப்படி போனது விபீஷணா, உபாயம் சொல்லுன்னு கேட்டார் பெருமாள். அது கொஞ்சம் சொன்னால், ராகவன் என்ற ராஜா சமுத்திரத்தை சரணாகிதி பண்ணட்டும்னு. இந்த சரணாகிதி பலிக்காதுன்னு தெரியும் பெருமாளுக்கு. ஏன்னா யார் சரண்யன் யார் சரணாகதன் விவஸ்த வேண்டாமா, இருந்தாலும் பக்தன் சொல்கிறானேன்னு சரணாகிதி பண்ணார். அந்த சரணாகிதி பலிக்கலை. 3 நாளைக்கு பிராய உபதேசம் பண்ணார். அப்புறம் கோபம் வந்தது. அது ராமாயண வர்த்தாந்தம். அதுக்காக இங்கே எதுக்காக அதை சொன்னா, ஏதோ சமுத்திரத்தை நான் இவனை திருவேங்கடமுடியான் கருணை என்ற சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை சரணாகிதின்னா அது உப்பு சமுத்திரம், அந்த மாதிரி சமுத்திரம் இல்லை இது. அவன் சரணாகிதினாலும் பலிக்காமல் போன சமுத்திரம் இருக்கு, அது மாதிரி இல்லை. இது எப்படின்னா கருணா வருணாலயம்ங்கிறார். தயையே கருணையே வடிவான ஒரு சமுத்திரம். அந்த சீனிவாசனாகின்றதான குண சமுத்திரத்திற்கு இறங்குவதற்கு தங்களுக்கு கொஞ்சமேனும் வலிமை இல்லை என்று கைவாங்கி கரையிலே மௌனமாக நிற்கிறவர்கள் தட்டஸ்தர்னு பேர். அதாவது சமுத்திரத்தை கரையில் போய் சமுத்திரத்தை தாண்டி போக முடியாதுன்னா தட்டத்திலே இருக்கிறவா தட்டஸ்தர்கள்னு பேர். அதுதான் சொல்கிறார். அப்படின்னா தடத்திலே உள்ளவர்களுக்கு பெருமாள் பிரகாசிக்கிறார்னா, பகவான் யாரை தனக்கு அன்பன்னு நினைக்கிறாரோ அப்போ தன்னிடத்தில் இருக்கிற எல்லையில்லாத அன்புடையை பற்றி அவருக்கு தெரியும். அந்த கிருபைக்கு பாத்திரமாக்கி விடுறார் அவனை. தன்னிடத்தில் யாருக்கு அதிகமான பிரீத்தி வச்சிருக்காரோ அவன் வெளியில் அவனால் அதை பிரகாசிக்க முடியலைன்னா கூட அவனுக்கு தான் தன்னுடைய சொரூபத்தை பிரகாசப்படுத்துவது தான் அவன் பகவானுடையதான காரியம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பிரம்மத்தை அறிந்தேன் ஒருத்தர் சொன்னான்னா அவன் பூர்த்தியாக அறிஞ்சதாக அர்த்தம் இல்லை. நம்ம சமுத்திரக்கரைக்கு போகிறோம். சமுத்திரக்கரையில் என்னன்னா அதைத்தான் வேதாந்த சொல்கிறார். அத்திகிரி அருளாள பெருமாளை பற்றி சொல்லச்சே வரிசையாக சொல்லிட்டே வந்தார். வேறப்பார் விண்முதலாம் காவுக்கெல்லாம் விழியொப்பார் வேதம் என்னும் கண் தனக்கு வரிசையாக சொல்லிட்டு வர்றார். இவர் எப்படிப்பட்டவர்னா, வேறப்பார் முதலாம் காவுக்கெல்லாம், ஆகாசம் முதலான எல்லா லோகத்துக்கும் வேறு மாதிரி இருக்கக்கூடியவர். விழியொப்பார் வேதம் என்னும் கண் தனக்கு, அதாவது வேதங்கிற கண்ணுக்கு விழி மாதிரி இருப்பார். கடைசியில் சொல்லச்ச கடலப்பார் கண்டினும் காணா கூத்தார். அவர் கடலுக்கு சமம். எப்படின்னா சமுத்திரக்கரையில் போய் ஒருத்தர் நின்றுட்டு சமுத்திரத்தை நான் பூர்த்தியாக பார்த்துட்டே சொன்னால் எவ்வளோ அறிவீனமோ அது மாதிரி பகவானை பூர்த்தியாக நாம் அறிஞ்சேன்னு சொன்னான்னா அறிவிலின்னு அர்த்தம்னு. அதனால் எம்பெருமான் என்ன பண்ணுறாரா, தட்டஸ்தராக இருந்தாலும் அவரை ரொம்ப பரிவோடு காப்பாற்றுகின்றார். அப்படி கருணை என்னும் குணத்தினால் நிரம்பிய வருணாலயம் என்ற எல்லையில்லாத சமுத்திரமான வேங்கடமலையின் தடத்தில் இருப்பவருக்கு ஸ்வயம் வியக்தமாக அங்கு இருந்து ரட்சிக்கிறான். அவனை வணங்குகிறேன் என்று முடிக்கிறார். குரு பரம்பரை முடிச்சுட்டு இப்போ அடுத்து சொல்லிச்சு 10வது ஸ்லோகத்தை, அகிஞ்சன நிதிம் சூத்திம் அபவர்கத்ருவர்கயோ அஞ்சனாதீஸ்வரதயாம் அபிஷ்டோமி நிரஞ்சனாம். அகிஞ்சன நிதிங்கிறார். அதாவது ஒன்றுமில்லாத, ஒரு கைமுதல் இல்லாத, ஒரு வேறு வழியே இல்லாத கதியற்றவனான ஒருத்தன் சரணமடைந்தவனுக்கு நிதி மாதிரி இருக்கிறவன். அவர்களுக்கு மோட்சம் என்கிறதான புருஷார்த்தத்தையும் திருவர்க்கம் என்னும் தர்மார்த்த காமம் புருஷார்த்தங்களையும் கொடுப்பவன் அப்படிங்கிறார். அதாவது பூமியில் புதையல் இருக்கு. அந்த பூமியில் இருக்கக்குள்ள புதையல் நம்ம பார்க்கணும்னா கையில் கண்ணில் மையிட்டு பார்க்கறது உண்டு. அஞ்சனம்னா மை. இவனும் அஞ்சனம்ங்கிற அஞ்சன மலையில் இருக்கக்கூடிய ரிஷகிரீஸ்வரன்.
என்ன பண்ணுறான், இவன் நமக்கு நிதி மாதிரி இருக்கானா, இந்த ஒன்றும் கைமுதல் இல்லாதவர்களுக்கு நிதி மாதிரி இருக்கின்றான். அவன் என்ன பண்ணுறான், நமக்கு என்ன பண்ணான், நீ பூமிக்கு கீழே இருக்கிற ஆழத்தில் இருக்கிற தங்கம் முதலீதான சுரங்கங்களை போய் இதை வெட்டி எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய ஆள் வேணும், பணம் வேணும். ஏழைகளுக்கு அதனால முடியாது. யார் பிரயாசையும் செலவும் இல்லாமல் தன்னை நினைத்த மாத்திரத்திலேயே பேதைகளுக்கும் இறங்கி வேண்டுவதை கொடுக்கக்கூடியதான அபவர்க்கம் திருவர்க்கம் ரெண்டும் கொடுக்குறான் இந்த பிரபுங்கிறாங்க. அபவர்க்கம்னா மோட்சம், திருவர்க்கம்னா தர்மம் அர்த்தம் காமம். இது சாதாரணமாக சொல்றது எப்படின்னா, தர்மம் அர்த்தம் காமம் அப்புறம் மோட்சம், நான்காவது புருஷார்த்தம் சரம புருஷார்த்தம்னு மோட்சத்தை சொல்றது. ஆனால் இவர் என்னத்தை சொல்றார், முதல்ல அபவர்க்கம் மோட்சத்தை சொல்லி பாக்கி மூன்றையும் அப்புறம் சொல்றார். என்ன காரணம்னா, ஸ்ரீனிவாசனுடைய தயை என்னன்னா மோட்சத்தை தான் கொடுக்கும், மோட்சத்தை தான் அதுக்கு நோக்கு, மோட்சத்தை கொடுப்பது தான் தயையினுடைய நோக்கு. சில புரியாதவர்கள் அந்த மோட்சத்தை விரும்பாமல் அதை தவிர வேறு தர்மார்த்த காமம் போன்றதான புருஷார்த்தங்களை அபேட்சிச்சால்னா அவளுக்கு அதை கொடுக்குங்கிறதாக இப்படி விசேஷமாக இந்த ஸ்லோகத்தில் 10 பாசுரங்கள் வேற வேறு விருத்தத்தில் பாடியிருக்கார் சொன்னோம். இதோட முதல் 10 பாசுரங்கள் முடிகின்றது. இதற்கு முன்னுரையாக அமைகின்றது முதல் 10 பாட்டு தயாஸ்தோத்திரத்துக்கு முகவுரை மாதிரி. அடுத்த 11வது பாசுரத்திலேருந்து வேற ஒரு மீட்டரில் வேற விருத்தத்தில் ஆரம்பிக்கின்றது. நாராயண நாராயணம்.